அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. டாக்டர், அப்பா பேர் சிவஞானம், அம்மா பேர் மீனாட்சி. நல்ல குட் பேரண்ட்ஸ் கிடைக்கிறது குழந்தைக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. வேணும், நல்ல லக்கி. இதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துங்க. குழந்தைக்கு ட்ராப்ஸ்லாம் கரெக்டாக கொடுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபைலை எடுத்துங்க. ஓகேவா சார்? குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும். ஆமாம், நீங்கள் குழந்தைக்கு என்ன வேணும்? நான் சித்தப்பா சார். ராஜேந்திரா. போயிட்டு வரேன் சார். வாங்க நீ. ராஜேந்திரா. அண்ணே, என்னண்ணே? என்னடா இதெல்லாம்? ஏண்டா ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி குழந்தைக்கு சித்தப்பான்னு சொல்லிட்டு நிக்கிற? என்னடா? இல்லண்ணே, குழந்தைக்கு ஒரு அப்பா தானே இருக்க முடியும். அண்ணே, சிவஞான பிள்ளைன்னு சொன்னா பெரிய கெத்தா இருக்கும்ண்ணே. கைராசி குடும்பத்தை கட்டி காப்பாத்தி இந்த குடும்பத்தை தாங்கி நிற்கிற ஒரே தூண் எங்க அண்ணன் சிவஞானம் தான். அவர் பிள்ளைன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ண்ணே. உங்ககிட்ட வளர்ந்தா நல்லா இருப்பாண்ணே. என்கிட்ட வளர்ந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் குடிகாரம் பிள்ளைன்னு ஊர் சொல்லியிருந்தேன். அண்ணன், உங்க பேர்ல ஒரு கெட்ட விஷயம் சொல்ல முடியுமா? இல்ல ஒரு தவறான கருத்தை உங்க மேல சுமத்த முடியுமா? எனக்கு மகனா இருக்கிறது முக்கியம் இல்லைண்ணே. அவன் ஊருக்குள்ள நல்லவனா வாழணும், அதானே முக்கியம். அவனை எல்லாரும் பாராட்டணும்ண்ணே. உங்களோட திறமையும் அண்ணியோட குணமும் சேர்ந்து அவன் நல்லபடியா வளரணும்ண்ணே. அவனுக்கு எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய கேவலமான புத்தியோ இந்த வைஜெயந்தியோட புத்தியோ வரக்கூடாதுண்ணே. உங்க கைப்பட்டா இரும்பு கூட தங்கமாகுண்ணே. இவன் நல்லா வளர மாட்டானா? அண்ணே, நான் வீட்டில் ஒரு மூலையில் நின்று வேடிக்கை பார்த்தாலே போதுண்ணே. ராஜேந்திரா, அப்படி சொல்லாத அண்ணே. கடைசி வரைக்கும் உங்க கூட ஒரு வேலைக்கார மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். அது போதுண்ணே, அது போதுண்ணே. நீ தங்கண்டா, என் தம்பிடா. நீ என் தம்பிடா. அழாதரா, அழாத. நான் இருக்கேன்டா உனக்கு, கவலைப்படாத. ஆனந்தி, அம்மாடி பால் குடிமா. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். இங்க பாருமா, பைத்தியக்காரத்தனமா இருக்காத. அவர் மேல இருக்கிற கோத்தை எங்க மேல காட்டாத. நான் உன்னை பெத்தவடி. நான் எது பண்ணாலும் உன் நன்மைக்கு தான் பண்ணுவேன், உன் நல்லதுக்கு தான் சொல்லுவோம். ஏண்டி இப்படி எங்க மேல வெறுப்ப காமிக்கிற? நாங்க என்னமா பண்ணுவோம்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவர் என்ன அடிக்கும் போதும் திட்டும் போதும் சரி ஏதோ புருஷன் அடிக்கிறான்னு ஓரளவுக்கு மனசை தேத்திக்கிட்டேன். ஆனா அவரு இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்தும் போது என்னால உடலம்மா ஏத்துக்க முடியல. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்க மேல கோவத்தை காட்டிட்டேன். ஆனந்தி, ஒன்ன நல்லா புரிஞ்சுக்கோமா. ஆம்பளைங்க எல்லாரும் நெருப்பு மாதிரி பத்தி எரிவாங்க. நாம காத்தா மாறி புயலா வீசணும்னு வச்சுக்க, அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியுமா.
அப்படியே கொல்லிக்கட்டையாகி வீட்டையே காலி பண்ணிடுமா. ஆனா நம்ம தண்ணி மாதிரி இருக்கணும். தண்ணி ஊத்துன உடனே நெருப்பு அணைஞ்சிரும். நீ நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலம்மா. தெளிவா சொல்றேன்டி. நீ யாரு? அவருடைய பொண்டாட்டி. உனக்கு இல்லாத உரிமையா மத்தவங்களுக்கு இருக்கு? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் மேல ஆர்வம் இல்லாமலா நீ சொன்னதை கேட்டு தண்ணி கொடுத்துன வந்திருப்பாரு. இந்த 25 வருஷமா வளர்த்த அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாரையும் விட்டுட்டு உனக்காக வந்திருக்காரு. இப்ப என்ன, கொஞ்ச நாள் பழகின பொண்ணை விட முடியாதா? அம்மா, நீ என்னம்மா சொல்ற? புரியல. ஆமாண்டி, அந்த பொண்ணு கூட அவர் இப்பதான் பழக ஆரம்பிச்சிருக்காரு. அத முளைக்கும் போதே கிள்ளி எரிஞ்சிடணும். இல்லன்னு வச்சுக்கோ, அது பெருசா விஸ்வரூபம் எடுத்துரும். அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பொண்ணு என்ன பெரிய உலக பேரழகியா? மூஞ்சும் முகர கட்டியும். இங்க பாரு அனந்தி, இனிமேலாவது அவர் கூட சண்டை போடுறத கம்மி பண்ணிக்க. சும்மா கத்திக்கிட்டே இருந்தா எந்த ஆம்பளைக்கும் வெறுப்பு வரதான் செய்யும். கொஞ்சம் சகஜமா பழகு. எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே பேசு, சிரிச்சுக்கிட்டே கேளு. கொஞ்சம் அன்பா பழகு. அதோட கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறது எங்க காலம். நான் எப்படிம்மா இருக்க? நான் என்னம்மா பண்ணணும்? இங்க பாருமா, கல்யாணமாயி குழந்தை பிறந்த உடனே வயசாயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நல்ல சேலை கட்டிக்கோ, பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு பார்க்க மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்கணும்டி. உன் புருஷன் கிட்ட அந்யோன்யமா இருக்க கத்துக்க. வேற எவ்வளவும் கிட்ட நெருங்க முடியாதுடி. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு ஆனந்தி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை பிடிக்காமலா, உன் பேச்சை கேட்காமலா இத்தனை நாள் இருந்தாரு? ஏதோ போராத காலம் அவ கூட சவகாசம் வச்சிருக்காரு. இது ஒண்ணும் பெரிய சிக்கலே இல்ல. நீ நினைச்சா உன் பக்கம் வளைச்சி திசை திருப்பி விடலாம். உன்னால மட்டும் தாண்டி முடியும். மா, நான் சொன்ன அவரு கேப்பாரா? அவளை நான் வேண்டான்னு சொன்னா அவர் ஒத்துப்பாரா? மக்கு, நீ போய் அவ வேண்டாம் இவ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இது ஒரு பெரிய விஷயமாவே காமிக்காத. அவ கூட நட்பா பழகிறத நான் பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லு. ஏன் கோபப்பட்டு பேசுற? கொஞ்சம் பொறுமையா போமா. நம்மளும் எதிர்த்து பேசக்கூடாது. நீ அன்பா பதவிசா நடந்துக்க. கொஞ்ச நாளைக்கு வெளிய எங்கேயுமே விடாத. நீ எங்கேயும் வெளியில போகாத. பார்த்து கவனமா இரு. அதுக்கப்புறம் உன் புருஷனை உன் கைக்குள்ளேயே போட்டு குடும்பம் நடத்த வேண்டியது உன் பொறுப்புமா. நீ இங்கே இரு. சரிண்ணே. ஏய், என்னையா பண்ணீங்க என் தங்கச்சிய? எங்கேயா அவன் தம்பி அந்த அழகு சுந்தரம் பண்டார பைய? எங்க போன அந்த விரும்பைய? அவன்லாம் ஒரு மனுஷனா என் தங்கச்சியை கட்டி புருஷனை நடக்கிறதுக்கு அவனுக்குலாம் தகுதி இல்லை. வீட்டில் மகாராணி மாதிரி வாழ்ந்தான் என் தங்கச்சி. அவளை என்னடான்னா நடு ரோட்டில் விட்டு போட்டு, ஒரு பொண்ணுன்னு பார்க்காம நடு ரோட்டில் விட்டு போயிருக்கீங்க. எவ்வளோ தைரியம் உங்களுக்கு? நான் ஒரு வாரம் ஊர்ல இல்லை, அதுக்குள்ள என் தங்கச்சி அங்க வந்தவ குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான். எங்க அப்பா அறிவிட்ட திறமா கொண்டு வந்து குழந்தைங்க விட்டு போயிட்டான். மரியாதையை குழந்தைய கொடுத்துருங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, யாரும் சண்டை போடவோ பிரச்சனை பண்ணவோ இங்க வர வேண்டாம். எங்க அம்மா இறந்து அவங்க இறுதி சடங்கை முடிச்சு அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க தங்கச்சி எனக்கு நடந்துகிட்டது ரொம்ப மோசமான விஷயம்.
என்ன ஏதுன்னு விசாரிக்காம இங்க வந்து சத்தம் போடுறீங்களே, ஏதாவது சொன்னீங்க? யோ என்னைய தப்பண்ணா? சரியா, அவ அப்படிதான் பண்ணுவா. வீரமணி பொண்ணு, சடகோப தங்கச்சி, என்ன வேணாலும் பண்ணுவா. என்னமோ ஊர் உலகத்துல யாரும் மண்டைய போடாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யோ ஊருக்குள்ள 1000 பேர் சாவறாயா? அதுக்காக பசிக்கு எதுவும் சாப்பிடாம துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்களா? என்னமோ சாப்பிட போனவங்களை அசிங்கப்படுத்தி விட்டுருக்கீங்க, நடு ரோட்ல இறக்கி விட்டுருக்கீங்க. என்னடா மனுஷன் நீங்க, ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருக்கீங்க. சடகோபன், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்ன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை. ஏய், நீ மனுஷனா இருக்க மாட்டேன்ற, நான் மிருகமா இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏண்டா கட்ட பொண்டாட்டிய விரட்டி விட்டுட்டு நீ எல்லாம் ஒரு வாழ்க்கை நடத்துற. எப்படியாவது என் தங்கச்சியை வச்சுக்கணும்னு நினைச்ச, அவ அதுக்கு ஒத்து வரல. அதனால அவளை விரட்டுறதுக்கு பிளான் பண்ண, அது இப்ப நடந்துருச்சு. நீ எல்லாம் பேசுற மனுஷனாயா நீ? மல்லாக்கப்படுத்து துப்புனா நமக்கு தான் அசிங்கம். என்ன கேவலமா பேசிட்டு இருக்க உன் தங்கச்சி பத்தி நீ? டேய், இதுதான் உனக்கு தர கடைசி சந்தர்ப்பம். இதுக்கு மேல நீ பேசிக்கிட்டு இருந்த உயிரோட திரும்பி போக மாட்டேன். தெரியுண்டா உன் லட்சணம். உன் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுண்டா. இதோ உங்க அண்ணன் கலக்கூத்தாடி, இங்க ஒரு பேச்சு, அங்க ஒரு நடிப்பு. ஊர்ல பெரிய நல்லவ மாதிரி பேசிட்டு தெரியுது. இல்ல உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் தம்பி ஒருத்தர் இருக்கானே, மொட்டை ராஜேந்திரன், அவன் உங்க குடும்பத்துல தான் பிறந்தானா இல்ல உங்க 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 அப்பா தாலுக்கு தான் பிறந்தானா? டேய் சும்மா போடா, உண்மையை சொன்னா ஏன்டா எமோஷனல் ஆகுற? இன்னொருத்த ஒருத்தர் இருக்கானே சரவணன், ஊரெல்லாம் ஏமாத்தி எவன் கடையெல்லாம் எழுதி வாங்கணுமோன்னு எழுதி வாங்கிட்டு இருக்கான். கேட்டா கைராசி குடும்பம், கைராசி குடும்பம். என்னடா பெரிய கைராசி குடும்பம்? எனக்கு உங்க உங்க பஞ்சாயத்துல எனக்கு தேவையில்லை. எனக்கு என் தங்கச்சி குழந்தை வேணும், அதை கொடு. எங்க அப்பா தான் அறிவீட்டத்தனமா கொண்டு வந்து கொடுத்துட்டான்னா நான் விட்டுருவேனா? நான் அந்த குழந்தையோட தாய் மாமன். என் அந்தஸ்துக்கும் என் வசதிக்கும் அந்த குழந்தைய சூப்பரா வளர்ப்பேன். ஹலோ, மரியாதையா வெளியே போயிடுங்க. அடிச்சுதான் வெளியே அனுப்பணும்னா அதுக்கும் தயாரா இருக்கேன். அடப்பாவி, நீ குழந்தை பையன்டா நீ. ஏண்டா உங்க அப்பா சேதுராம எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? மானஸ்தண்டா. டேய், நீ ஃபாரின் போயிட்டு வந்து பிச்சைக்காரனா வந்த ஒரே ஆளு நீதான்டா. உனக்கு வெக்கமா இல்ல? சண்முகம், நீ சும்மா இரு. உங்க அப்பனை 4 வாட்டி துவத்தவனு துவைச்சானுங்க. ஒரு தடவை நான் கூட காப்பாத்திருக்கேன்டா. நீ என்னடா அவனை தூக்கி போட்டு மிதிக்காம அவன் நடு வீட்டுல முறவாசல் செஞ்சுக்கிட்டு சோத்த தின்னுகிட்டு இருக்க. உனக்குலாம் வெக்கமா இல்ல? டேய் போடா போடா சின்ன பையன், போ போ. இந்த பார், நான் தேவையில்லாம பிரச்சனை பண்ண விரும்பல. குழந்தைய கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். முடியாது. அப்படியா? முடியாது. அப்ப நான் ஒண்ணு பண்றேன். இங்க வா. வெளிய போ. கை வைக்கற. போடா. எங்க குழந்தை கொடுக்க மாட்டான். அவன் கையை பிடிச்சு போயிட்டான்டா. இப்படி ஏறிட்டு வர. யார் விட்டாவது என்ன பண்றீங்க நீ? பொண்ணு அவன தூக்கி சொன்னாய். ஓசாவியா கையில ஏசா உன் கையில. பாத்து யாரும் காட்றேன். போடா. ஏய் கொலை பண்ணி போட்டு வச்சாங்க. கொலை பண்ணி போட்டு வை. எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போங்க. என்ன பேசிட்டு இருக்க? ஓசாவியா கையில தான். பாத்துறலாம்டா. வெளிய விட்டு. போங்க. விட்டது என் தப்புடா. பாப்பமா யார் யார் தூக்குறான்னு பார்க்கலாம்டா? பார்க்கலாம்டா. யாருக்கு எழுதி வச்சுக்கடா. ஓசாவியா கையில தான்டா. போடா. பார்க்கலாம்டா. போடா. 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 அடங்குடா. பாருங்கண்ணே. டேய், அமைதியா இரு. யார் மேல கை வைக்கறான் அவன்? அதுக்கு ரோட்ல வந்து என்ன பேசுறா பாத்தீங்களா? வாசன வந்து கத்துறாரு. சரி கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருடா. டேய்.
மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம், நான் வெளியிலே சாப்பிட்டேன். என்னங்க என்னங்க ம் பால். இல்லை, எனக்கு பசி இல்லை, பால்லாம் எனக்கு வேண்டாம். இல்லைங்க, உங்களுக்காகவே ஸ்பெஷலாக பாதாம் மிக்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த பார், கம்பல் பண்ண வேண்டாம், பால் எதுவும் வேண்டாம். பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ வேணும்னு சொல்லுங்க, நான் சூடு பண்ணி கொண்டு வரேன். ஃபோன் புதுசா சூப்பரா இருக்கு. ஏங்க, உங்களுக்கு இன்னும் என் மேல கோவம் போலியா? என்ன கோவம், என்ன விஷயம், இப்போ எதுக்கு இந்த புது பிரச்சனை? ஐயோ, இங்க பாருங்க, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு உங்களையும் அந்த பொண்ணையும் ரோட்ல பார்த்தேன். அந்த பொண்ணு வேற உங்க தோள் மேல சாஞ்சிட்டு இருந்ததா, அதை பார்த்த உடனே நான் தப்பா எடுத்துக்கிட்டேன். எனக்கு பெருசா ஒன்றும் தெரியாதுல்ல. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இப்பெல்லாம் பொண்ணுங்களும் பசங்களும் அவ்வளோ சர்வசாதாரணமா பழகுறாங்க. கை கோத்துட்டு போறாங்க, தோள் மேல தோள் போட்டுட்டு பேசுறாங்க. இன்னும் பெரிய பெரிய காலேஜ்ல எல்லாம் பசங்களும் பொண்ணுங்களும் ஒரே ரூம்ல தங்கி படிச்சாலும் நட்பாவே இருக்கிறாங்களாம். நான் தான் படிக்காதவன், உங்களுக்கு தெரியும்ல, உலக நடப்பு எதுவும் தெரியல. அதனால தாங்க உங்களையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டேன். அப்படியே அந்த பொண்ணு உங்ககிட்ட வேற எண்ணத்துல பழகுனாலும் நீங்க என்ன என்னை விட்டு கொடுத்து போவீங்களா? சொல்லுங்க. என் புருஷனுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ல. நம்ம கார்த்திக்குட்டி என் வயிற்றுல இருக்கும்போது நீங்க எவ்வளோ பாசமா என்னை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்க. டாக்டர்கிட்ட என்னை பத்தி எவ்வளோ அக்கறையா பேசுனீங்க. அதெல்லாம் நான் மறந்துடுவேனா? இப்போ என்ன பண்ணும் உனக்கு? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, கொஞ்சம் தனியா விடுறியா? என்னங்க நீங்க, இவ்வளோ அழகான பொண்டாட்டி உங்க பக்கத்துல இருக்கேன், வெளியில அப்படியே அழகான நிலா வெளிச்சம், இப்ப நம்ம 2 பேரும் இங்க இருக்கோம். என்ன பார்க்கறத தவிர உங்களுக்கு அப்படி என்ன வேலை? இப்போ என்ன பண்ணுன்னு ட்ரை பண்ற நீ? ஒரு நாளாவது என்கிட்ட நிம்மதியா பேசியிருப்பியா? ஒரு நாளாவது என்னை நிம்மதியா தூங்க விட்டுருப்பியா? ஒரு நாளாவது எங்க வீட்டு மனுஷங்கள்ட்ட நல்லபடியா நடந்திருப்பியா? எங்க அம்மாவை குழியில இறக்குற வரைக்கும் ஓயவே இல்லையே நீ. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் என் குழந்தைய அவங்க கண்ணில் காட்டாமையே எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப நீ. நீ எல்லாம் பொம்பளையே இல்லை. என்ன, நான் நட்டாஷா கூட பழகிறதுனால எப்படியாவது மனசை மாற்றி மறுபடியும் செக்கு மாடு மாதிரி நீ சொல்றதை கேட்டு சுத்த வைக்கணும்னு நினைக்கிற. அதுக்காக கட்டின புருஷன்கிட்ட விபச்சாரி மாதிரி பேரம் பேசுற. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? உனக்கு என்ன என் மரியாதை? என்ன சொன்ன? கேக்குறியா? என்ன பாரு, நான் விபச்சாரியா உனக்கு? அங்க அவகிட்ட போய் சொல்லியா? அப்படி என்ன உன்னை மயக்கிட்டா அவ? கல்யாணம் இருக்கு, குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்ச அந்த சிரிக்கி
எவ்வளவு எகத்தாளா இருந்தா என்ன இப்படி பேசுவ? அந்த அளவுக்கு ஒண்ணு சொக்குப்படி போட்டு மயக்கிட்டாளா? தப்பு தப்பு தப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை நம்பி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நல்ல பாம்பு நினைச்சு பாலை வாத்த, இப்ப பாலை குடிச்சிட்டு என் வீட்லயே புத்து கட்டி கூட இருக்க பாக்குது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யோ, இங்க பாரியா, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் அழகா தெரிஞ்சல உனக்கு. இப்ப குழந்தை பெத்தோடனே கசக்குதா உனக்கு? யோ, அவன பெரிய கிளைம் பண்றவா இல்ல இல்லாத அழகியா பார்த்தோன்னு முழுகிட்டேன். சொல்லியா சொல்லியா எனக்கு சொல்லியா? உனக்காக குழந்தை பெத்து நீ நல்லா வரணும். இங்க நான் விபச்சாரி ஆயிட்டல உனக்கு. சொல்றா சொல்றா சொல்றா. உன் பேச்ச கேட்டு கேட்டு அழுத்து போச்சுடி. போய் எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு இந்த தலையெழுத்து என்ன பார்த்தா கேட்க என்ன விபச்சாரிக்கிறேன்? ஏன் மாப்ள இப்படி பண்றீங்க? பொல்லாத மாப்ள, எப்ப பார்த்தாலும் மாப்ள மாப்ளன்னு இவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இவன் என்ன அப்பா, இவன் என்ன சொன்ன தெரியுமாப்பா? அம்மா விடுமா, இவன் சொன்ன கேளு. விபச்சாரின்னு சொல்லிட்டான். அப்பா என்ன விபச்சாரின்னு சொல்லிட்டான்ப்பா. என்ன கேவலப்படுத்திட்டான். அவன்கிட்ட அப்படி என்னப்பா இருக்கு என்கிட்ட இல்லாதது? அவன் பெரிய ரதியாப்பா, சொல்லுப்பா. என்ன பார்த்து விபச்சாரின்னு சொல்லிட்டான்ப்பா. அனதி, அனதி, சொன்ன கேளு. வா அனதி, வா அனதி, பொறுமையா சொல்றேன், வாமா நீ. வா வெளியே வா. வா அனதி, ஏம்மா அனதி, வா வெளியே. வாமா.